படத்துல சக்சஸ் மீட் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன சக்சஸ் மீட்? ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துனால ஸோ பேட்ச் மெம்பர்ஸாக சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு மை பேட்ச் மெம்பர்ஸ். நீங்க சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்ணாலே அவங்க அவ்வளவு பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த டெக்னிக்ஸ் இந்த அப்ரோச்சஸ் நீங்களே அப்ளை பண்ணி உட்காந்த இடத்துல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். பட் அதை விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெயினர் ஆனீங்க. நாளைக்கு என்னாலதான் அவங்க பெரிய ஆள் ஆனாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லும் போது அந்த இடத்துல இருக்க ஹாப்பினஸ் வேற யாருக்குமே வராது. ஸோ நான் பண்ண முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா நான் பண்ணலாம். நான் பண்ணா 4 மூலையில 4 பேருக்கு மட்டும் தான் தெரியும். நான் இன்னைக்கு 10 lakh இன்வெஸ்ட் பண்றேன், நாளைக்கு நான் 10 lakh இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பிசினஸ். ஸோ கண்டிப்பா அந்த பிசினஸ் போனா ஸ்லோவா ஸ்டடியா தான் மூவ் ஆகும். பட் தாய் மகனுக்கு பண்றதுல எந்த வித எதிர்பார்ப்பும் இருக்காது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு பேஷனேட்டா இவ்வளவு பெரிய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றவரு அதை ஃப்ரீயாவே பண்ணலாமே. ஒரு மாசத்துக்கு எனக்கு 3000 ரூபாய் கிடைக்குது. ஸோ அதுல 1500 ரூபாய் நான் செலவு பண்றேன், பாக்கி 1500 ரூபாய் எனக்கு மாசம் கிடைக்குதுல்ல. ஸோ அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் பண்ணலாம். ஸோ 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு வருஷத்துல 1 lakh ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. நம்ம எப்படி அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம், அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், சேவிங். ஸோ இதை பேஸ் பண்ணாலே மிடில் கிளாஸ் பையனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்டர் பண்றோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் வச்சுதான் ஃபில்டர் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது அவங்களோட 2 months கன்சிஸ்டன்சியை பார்த்து அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கிடையாது. உங்களுடைய திறமை 2 மாசம் உங்களோட லைஃப் ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு காமிச்சா போதும், இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் ஃப்ரீயாவே நான் தரேன். இந்த இன்டர்வியூல நான் உங்கள் நண்பன் பாலா. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் ட்ரேட் ஜீனியஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அதோட ஃபவுண்டர் நம்ம கூட இருக்காங்க, நசீர். வணக்கம். வணக்கம் பாலா. ஸோ எவ்ரி டைம் நம்ம இந்த இன்டர்வியூஸ்ல நிறைய மீட் பண்ணுவோம். பட் இன்னைக்கு இந்த அக்கேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது ஈவெண்ட் மாதிரி தெரியுது எனக்கு. என்ன மாதிரியான ஈவெண்ட்? ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரேட் ஜீனியஸோட சக்சஸ் மீட்டுக்கான ஒரு ஈவெண்ட்ங்கிறத. சக்சஸ் மீட்டா? படத்துல சக்சஸ் மீட் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன சக்சஸ் மீட்? ஸோ ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஜீனியஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்ல ஆரம்பிச்ச ஒண்ணு இப்போ ஒரு பேட்சுக்கு 40+ ஸ்டூடெண்ட்ஸ் எனக்காக என்ன மீட் பண்ணணும். அண்ட் தென் அவங்க பேட்ச் ஆன்லைன்லயே நடக்கிறது ஒரு ஃபுல் டைம், அதாவது எப்படி சொல்றாங்க, ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துனால ஸோ பேட்ச் மெம்பர்ஸா சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு மை பேட்ச் மெம்பர்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ லிட்டரலா 0ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு நம்பர் பெரிய டீமா உருவாயிருக்குன்னா என்னுடைய 2 வருஷ அயராத உழைப்பு அண்ட் தென் என்னோட பேட்ச் மெம்பர்ஸ், என்னுடைய ட்ரேட் ஜீனியஸ் ஃபேமிலியோட பிளெஸிங்ஸ் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்டுக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? நீங்க சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்ணாலே அவங்க அவ்வளவு பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த டெக்னிக்ஸ் இந்த அப்ரோச்சஸ் நீங்களே உங்களுக்காகவே அப்ளை பண்ணி உட்காந்த இடத்துல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். பட் அதை விட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரெயினர் ஆனீங்க. ஸோ ஓப்பன் அப்பா சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் மை பேஷன். ஏன்னா என்னுடைய ஜேர்னி, என்னோட லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதே என்னோட காலேஜ் லைஃப் முடிஞ்சோடனே ஐ எம் த ஆண்ட்ராய்ட் ட்ரைனர். ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஆண்ட்ராய்ட் ட்ரைனரா இருந்தேன். ஸோ ஒரு ட்ரைனருக்கு தான் தெரியும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் தான் அவங்களோட பெரிய கிஃப்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த ஹாப்பினஸுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஸோ உண்மையா சொல்ல போனா நீங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் தான் பார்த்துருப்பீங்க, கடைசி வரைக்கும் அவங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸாவே அவங்களோட லைஃப் போவோம். ஏன்னா என்னதான் மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே அந்த இடத்துல காலேஜ் ப்ரொஃபஸருக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வேற லெவல் அவங்களுடைய இது மூவ் ஆகும்போது அவங்களோட சக்சஸ் நாளைக்கு என்னாலதான் அவங்க பெரிய ஆள் ஆனாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லும் போது அந்த இடத்துல இருக்க ஹாப்பினஸ் வேற யாருக்குமே வராது. அந்த இடத்துல டீச்சர்ஸா இருந்தா மட்டும்தான் தெரியும். ஸோ நான் சொல்றது டீச்சர்ஸ் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு புரியும். ஸோ நான் பண்ண முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா நான் பண்ணலாம். நான் பண்ணா 4 மூலையில 4 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது எனக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர இத்தனை மெம்பர்ஸுக்கு தெரியுமான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், என்னோட பேஷனா சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு இதுலதான் ஹாப்பினஸ் இருக்கு. என்னதான் மணி என்னதான் இருந்தாலுமே எனக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணி as a mentor, as a trainer அப்படிங்கிறப்போ எனக்கு அது வெளியில சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுதான் சொல்லுவார் ட்ரைனர் அப்படின்னா நார்மலா சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது, ஒரு தாய்க்கு மகன் எந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருக்குமோ அதே மாதிரிதான் எனக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் மேல.
சோ பெரிய ஆள் ஆகணும், அதுக்காக தான் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். நான் எவ்வளவு நேரம் கிளாஸஸ் எடுக்கிறேன், எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரியல் டைம் ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, யூஸ்வல் அந்த ட்ரெயினரா வரவங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஃபீல்ட்ல வந்து சக்சஸ் ஆக முடியாம இருப்பாங்க. சரி நம்ம ட்ரெயினர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுவாங்க. சோ நீங்க எப்படி உங்களால இப்பவும் அதை பண்ணிட்டு இருக்கீங்களா பேரலா? கண்டிப்பா. நான் பாத்தீங்கன்னா அதாவது போடும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் லிமிட் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி நானும் சரி போடும்னு நினைச்சாதான் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்தை 30 நாளா நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இல்ல, ஒரு மாசத்துக்கு 4 நாள்ல முடிச்சாலும் முடிப்பேன், ஒரே நாள்ல முடிச்சாலும் முடிப்பேன், 10 நாள்ல முடிச்சாலும் முடிப்பேன். எனக்கு தேவை என்னோட கேபிட்டல் 10%. இப்ப என்னோட கேபிட்டல் 10 lakhs இருக்கு அப்படின்னா 1 lakh எனக்கு போடும். கண்டிப்பா இது போகணும் எல்லாருடைய மக்களுக்குமே வந்து கேபிட்டல். ஏன்னா ட்ரேடிங் வந்து பிசினஸா பார்க்கணும். நான் வந்து ஆல்ரெடி இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், ட்ரேடிங் பிசினஸா பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா கண்டிப்பா வந்து நான் இன்னைக்கு 10 lakh இன்வெஸ்ட் பண்றேன், நாளைக்கு நான் 10 lakh இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பிசினஸ். ஸோ கண்டிப்பா அந்த பிசினஸ் போகணும்னா ஸ்லோவா ஸ்டடியா தான் மூவ் ஆகும். ஸோ உடனே அதே பேஸ் பண்ணி தான் நம்மளுமே டிராவல் பண்ணிட்டோம். ட்ரேடிங் நான் பிசினஸா நினைக்கிறேன். ஸோ எனக்கு வர ப்ராஃபிட் போகுது. ஸோ 4 நாள் நான் ட்ரேடிங் முடிச்சுட்டேன், பாக்கி 24 நாள் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அந்த ஃப்ரீ டைமை நான் ஏன் வேஸ்ட் ஆகணும்? சோ 4 பேருக்கு நான் பண்ண அப்படின்னா அவங்களும் சக்சஸ் பண்ணுவாங்க, அந்த இடத்துல நானும் சக்சஸ் பண்ணுவேன், அந்த இடத்துல அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வாழ்த்து நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்குதுங்கப்போ இந்த விஷயத்த நான் எப்படி விட முடியும்? ஓகே, பட் ஒரு தாய் மகனுக்கு பண்றதுல வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இருக்காது இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு பேஷனேட்டா இவ்வளவு பெரிய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றவரு அதை ஃப்ரீயாவே பண்ணலாமே. சரி, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஹிடன் காஸ்ட் வச்சிருக்கிறது நம்ம கிடையாது. நான் ஓப்பனப்பா நான் சொல்லிக்கிறேன். சோ இட்ஸ் சார்ஜபிள். ஏன்னா ஃபர்ஸ்ட் என் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் ரோட்ல நடந்து போறேன், ஓகேவா? சோ ரோட்ல நடந்து போறேன், ஒரு மொபைல் கீழே கிடக்கு. நம்ம அதை என்ன பண்ணுவோம்? எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கீழே கிடந்த மொபைல் யாருக்கு வேணாலும் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு நினைப்போம். கண்டிப்பா இட்ஸ் ஃப்ரீ. அப்போ அந்த மொபைல் திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு அது கீழே விழுந்து உடஞ்சே போச்சுன்னா அதை பத்தி கவலைப்படுவோமா? நம்ம நெவர் பாசிபிள். ஏன்னா யாருமே கவலைப்பட மாட்டோம். அப்போ அது ஃப்ரீயா கிடைச்சா அந்த இடத்துல வேல்யூ தெரியாது. நம்பர் 1. அதே காசு கொடுத்து ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்கிராட்ச் விழுந்தா கூட நம்மளோட மனசு எவ்வளவு துடிக்கும். சோ அந்த இடத்துல என்னுடைய கோர்ஸ், என்னுடைய திறமை என்ன, அதுக்கு நான் ஒரு வேல்யூ வச்சிருங்க. ஆனா அது வந்து எல்லாருமே பே பண்ண முடியற அளவுக்கு தான் நான் வச்சுக்கிறேன். சோ அந்த வச்சு கொடுக்கறது, சோ இது வந்து அவங்களுக்கும் வேல்யூ. ஏன்னா நம்ம பே பண்ணிருக்கோம். ஏன்னா நான் ஆக்சுவலி என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நான் ப்ரொவைட் பண்ணணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நாள் 20 ஸ்டூடெண்ட் வந்தாங்க, 2வது நாள் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, 3வது நாள் 5 ஸ்டூடெண்ட், 4வது நாள் ஒரு ஆளுக்கு லெவல். அப்போ ஃப்ரீக்கு வேல்யூ இங்க இல்ல. அப்போ நான் பிரைஸ் பண்ணேன். கண்டிப்பா என் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பே பண்ணவங்களுக்கு பே பண்ணதுக்காகவாது படிக்கணும் அப்படிங்க இருப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டம் ஸ்பீட். அப்ப நான் ஸ்லோவா ஸ்டடியா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் பே வாங்கி, ஏன்னா என்னோட உழைப்பு இருக்கு. ஏன்னா 4 மாசம் நான் உழைக்கிறேன். நான் எதையுமே எதிர்பார்க்காம உழைக்க முடியாது. ஏன்னா இப்போ ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீயா இங்க யாருக்காவது எந்த கம்பெனிக்காவது ஒர்க் பண்ணி கொடுப்போமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவங்க சேலரி கொடுத்தாதான் நான் ஒர்க் பண்ணுவேன். அப்போ எனக்கும் நான் சேலரி எதிர்பார்க்கறது தப்பு இல்ல. சோ அவங்க சைட்ல இருந்து அது ரெட்டிஃபை, அதாவது அக்செப்டபிளா இருக்கு. ஓகே, ட்ரேடிங் அப்படின்னா இல்லப்பா அது ஷார்ட் டேர்மா பண்ணலாம், இருந்தாலும் அது திடீர்னு எப்போ ஏறும் எப்போ இறங்கும் சொல்ல முடியாது. அது சும்மா இப்போ நிறைய பேர் வராங்க, பணத்தை அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க, டக்குன்னு அது காணா போயிடுது அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இருக்கு. ஸோ லாங் டேர்மா இதை ஒரு ப்ராப்பர் இன்கம்மா வச்சுக்கிட்டு பல வருஷங்கள் ட்ரேடிங்ல சஸ்டெயின் பண்ணணும்னா என்ன மாதிரியான அப்ரோச்சஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த இடத்துல இதை சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ ட்ரேடிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும். ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா பேஷன்ஸ் இருக்கணும். பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொறுமை எனக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தாலும் அந்த இடத்துல பொறுமை இருக்காது, அவசரப்படுவோம். ஸோ ஓகேங்களா? அந்த பயத்தை நான் போக்கணும்னா சில வழிகள் இருக்கு. அது சில வழிகளை நம்ம வந்து சொல்லுவோமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா லேர்னிங், செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிசிங், தேர்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபோர்த் ஸ்டேஜ்னா கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம எல்லாருமே வந்து சின்ன பிள்ளைக்கு பருவத்துக்கு போவோமே. சின்ன குழந்தையில ஒரு 5 வயசு ஆகும்போது நம்ம எல்லாருக்குமே சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிற ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும். சைக்கிள் ஓட்டணும்னு நினைப்போம், சைக்கிளும் ஓட்டுவோம். ஓகேங்களா? சைக்கிள் ஓட்டும் போது ஆசையா இருக்கும். சைக்கிள் நம்ம வீட்டுல வாங்கி தருவாங்க, அதை எடுத்து ஓட்டுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஆசைப்பட்டு ஓட்டும் போது கீழே விழுந்து ஸ்லாப் ஆயிரும், கை கால்லாம் அடிபட்டு ரத்தம் வந்தோம்னா பயப்பட ஆரம்பிச்சேன். அந்த சைக்கிளை பார்த்தாலே நான் என்ன பண்ணுவேன்னா பயப்படுவேன். அதுதானே இங்க நடக்குது. சைக்கிளை பார்த்து நான் பயப்பட ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல வந்து சைக்கிளை ஓட்டட்டும் நான். ஏன்னா நான் பயந்துட்டேன். ஏன்னா கீழே விழுந்துச்சுன்னா அடிபட்டுச்சு அப்படின்னு பயந்தேன். சோ அடுத்தாலும் என்னுடைய சகோதரரோ இல்ல சகோதரியோ இல்ல எங்க அம்மாவோ இல்ல எங்க அப்பாவோ வந்து நான் சொல்லி கொடுக்குறேன்,
ஓட்ட நான் சொல்லி கொடுக்குறேன் வாங்குற ஒரு தைரியம் கொடுத்து சொல்லி கொடுத்து நம்ம பின்னாடி பிடிச்சி சைக்கிள் ஓட்ட ட்ரைன் பண்ணுவோப்போ நம்ம அவங்க வராங்க கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட இருக்கும். ஸோ கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமா சைக்கிள் ஓட்டுவேன். பின்னாடி வராங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட சைக்கிள் ஓட்டுவேன். ஆனா அவங்க நமக்கு தெரியாது அந்த பருவத்தில் அவங்களால கொஞ்சம் தூரம் தான் வர முடியும் அப்படின்ட்டு. ஸோ சைக்கிளை டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் தூரம் தான் அவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க விட்டுருவாங்க. ஆனா அவங்க வராங்கன்னு நினைச்சிட்டு நான் சைக்கிள் ஓட்டுவேன். எனக்கு ஓட்டவே தெரியாது, ஆனா நான் சைக்கிள் என்ன பண்ணுவேன் சக்சஸ்ஃபுல்லா ஓட்டிக்கிட்டு போவேன். ஸோ நான் என்ன பண்றேன் லான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா ஓட்ட ஆரம்பிச்சுன்னா நிறையவே ஓட்டேன், நிறைய ஸ்டண்ட் பண்ணேன். என்ன பண்ணேன் எனக்கு கான்ஃபிடன்ஸ் சொன்னேன், எனக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியுமே, 2 கையை விட்டுக்கிட்டு ஓட்டு, வீலிங் விட்டு ஓட்டு. ஸோ இதெல்லாம் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நான் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ இது வந்து எல்லா பருவத்திலுமே நடக்கிறது தான். அப்போ சைக்கிள் ஓட்டுறதுக்கே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ ட்ரேடிங்ல ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. ஸோ லேர்னிங் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட தெரிஞ்சுக்கணுங்க அப்படிங்க. நம்ம ட்ரேட் ஜீனியஸ் யூடியூப் சேனல்ல ஃப்ரீ கண்டென்ட்ஸ் அவ்வளவு இருக்கு. ஸோ நீங்க அதை பார்த்தாலே போதும், லேர்ன் பண்ணுங்க. 2வது அந்த விஷயத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ 3வது என்ன பண்றீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நான் வந்து ட்ரேட் ஜீனியஸை ஜாயின் பண்ணி 4 மாசத்துலயே ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆயிடுவேன் கேட்டா இப்ப நான் ஓப்பனா சொல்லலாம் 4 மாசங்கிறது உங்களோட லேர்னிங் பீரியட் மட்டும் தான். அதுல பிராக்டிசிங் பண்ண போறீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிஸ் பண்ண பண்ண மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்க வந்து டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆகிறதுக்கான வழிபாடுகள். ட்ரேடிங்கிறதே கொஞ்சம் பணம் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புள், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு, நார்மலா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு ட்ரேடிங் ஒத்து வராது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அது கரெக்டா? அப்படி ஒத்து வரும் அப்படின்னா அது எப்படி ஒத்து வரும்? அது வந்து தவறான விஷயம். ஏன்னா நானே வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்தா வந்தவன், ஓகேங்களா? ஐ எம் நாட் ஏ ஹை கிளாஸ். நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான், ஓகேங்களா? ஸோ நானும் மிடில் கிளாஸ் பையனா இருந்து இப்போ ஒரு மென்டாரா இருக்கேன்டா எப்படி? ஸோ நல்லா நம்ம மிடில் கிளாஸ் பையன் இந்த ட்ரேடிங்கே பண்ண முடியாது கேட்டா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ட்ரேடிங் பண்றதுக்கு 1 லட்சம் முக்கியம் இல்ல, 2 லட்சம் முக்கியம் இல்ல, உங்கள்ட்ட திறமை இருக்கா அதுதான் முக்கியம். உங்ககிட்ட திறமை இருக்கா, நாங்க அதை தான் பாக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் திறமை இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட திறமை இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி கூட 10,000 ரூபாய் அடிக்கலாம், 1 லட்சம் கூட அடிக்கலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க, அப்படி பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து எல்லாமே வந்து ப்ரூஃப் வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மந்த்லி அதாவது ஒரு நாள் எக்ஸ்பென்சஸ் நம்ம ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையனா இருந்தாலும் ஒரு நாள் எக்ஸ்பென்சஸ் 100 ரூபான்னு நான் கணக்கு வச்சுக்கிட்டாலுமே ஒரு மாசத்துக்கு எனக்கு 3000 ரூபாய் கிடைக்குது. ஸோ அதுல 1500 ரூபாய் நான் செலவு பண்றேன், பாக்கி 1500 ரூபாய் எனக்கு மாசம் கிடைக்குதுல்ல. ஸோ அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் பண்ணலாம். ஸோ 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு வருஷத்துல 1 lakh ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. நம்ம எப்படி அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றோம், அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், சேவிங். ஸோ இதை பேஸ் பண்ணாலே மிடில் கிளாஸ் பையனா டாப் லெவல்ல போகலாம். அதுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி, இது மட்டும் இல்ல நாங்களே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். நீங்க உங்ககிட்ட திறமை இருக்கா, என் ஸ்டூடெண்டா நீங்க இருக்கீங்களா, உங்ககிட்ட நான் 1 ரூபாய் கூட சார்ஜ் வாங்க உங்களுக்கான ஃபண்டிங் அக்கௌண்ட் உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம். ஓகே, உங்களோட திறமையை காமிங்க. இப்ப கூட நான் ஒரு ஆஃபர் ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல வந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்டர் பண்றோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு தான் ஃபில்டர் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது அவங்களோட 2 months கன்சிஸ்டன்சியை பார்த்து அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நாங்க வேற ஒரு பிளான் வந்து எடுத்துருக்கோம். நம்ம எங்களோட டீம், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவுமே. ஓகே, அது என்ன மாதிரியான ஆஃபர் அது? ஸோ அதை நான் இந்த இடத்துல ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கிடையாது. உங்களுடைய திறமை 2 மாசம் உங்களோட லைவ் ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு காமிச்சா போதும், இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் ஃப்ரீயாவே நான் தரேன். எக்ஸாமினேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுடைய ட்ரேடிங் அனலைட்டிக்ஸ் தான் நான் இன்ஸ்டன்டா பண்ணி கொடுக்கேன். ஏன்னா இந்த இடத்துல யாருமே வந்து பண்ண முடியாது. நான் பண்றேன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. நான் அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணது நான் தெரியாது. சூப்பர். இப்போ இந்த நியூ ஆஃபரை தாண்டி இது வந்து ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு இந்த ஆஃபர். பட் இப்போ இது இங்கதான் இந்த செகண்ட் இப்போ நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. பட் இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஆஃபர் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே ட்ரேட் ஜீனியஸ்க்கு நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தங்க ஒரு யூஎஸ்பியை சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தவிர்த்துட்டு ட்ரேட் ஜீனியஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஏன் வரணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் ட்ரேட் ஜீனியஸ்க்கு அசஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லணும் போனோம்னா ஹை டூரேஷன். இந்த இடத்துல யாராலையும் கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே ப்ராஃபிட் மைண்டட். ஸோ அது ஒரு சில கட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம யாரையும் வந்து டிமோட்டிவேட் பண்ணல, டினோட் பண்ணல. ஸோ பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரேட் ஜீனியஸ் அசஸ் பண்ண ஹை லாங் டூரேஷன். எனக்கு லாங் டூரேஷன்ல ட்ரேடிங் கட்டுக்கிட்டா மட்டும் தான் சக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் லாங் டூரேஷன் வந்து எடுக்கிறேன். ஒரு பேட்ச் பாத்தீங்கன்னா 4 months கம்பல்சரி. நீங்க 4 months உங்களால பொறுமையா இருந்து கட்டுக்க முடியும்னா கண்டிப்பா என்கிட்ட வாங்க. அதுக்கான இது பக்கம் நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா இந்தியால இந்த ஹை டூரேஷனுக்கு லோயஸ்ட் ஃபீஸ் வேற யாருமே கிடையாது. ஏன் இந்தியால இல்ல, வேர்ல்டு லெவல்ல இங்க யாருமே கிடையாது. நம்பர் 2
நம்ம 3 பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைல இருந்து அந்த குழந்தை வேலைக்கு போற வரைக்கும் எப்படி ஒரு தாய் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபாலோ அப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஃபாலோ அப் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறேனா இல்லைன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க, எப்படி உண்மையிலேயே வந்து இவர் சொல்ற மாதிரி தான் அங்க இருந்துச்சா, ஓகே, இல்ல பயங்கர இவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாரா, டைரக்டா இப்போ நீங்க தான் சொல்லணும். நீங்க ஷூர். ஆக்சுவலா வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, பிஃபோர் ட்ரேட் ஜீனியஸ் நான் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் மார்க்கெட்ஸ்ல சம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி சொல்லி ட்ரேட்ல நீங்க நிறைய சம்பாதிக்கலாம், ஷார்ட் டைம்ல நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஆசை வந்துட்டு எனக்கு காமிச்சாங்க. அதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணும்போது என்னன்னா ஸ்மால் ப்ராஃபிட் பண்ணேன். அண்ட் வந்து அதுக்கப்புறம் என்னன்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு கடன் வாங்கி தான் அமௌண்ட்டை வந்துட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா சம் எமர்ஜென்சிக்கு அந்த காசு எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்துல நான் வந்து லாஸ்ட்ல சேல் பண்ணி நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னன்னா ஓவராலாக என்னோட லாஸ் தான் எனக்கு வந்து அதில் வந்து கிடைச்சது. ஓகே, மார்க்கெட்டே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நசீர் ப்ரோவோட வீடியோ வந்து யூடியூப்ல வந்து பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது என்னன்னா ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரி வந்து பேசுறாரு. ஸோ அவர் பேசுனதுல வந்துட்டு ஒரு வார்த்தை என்ன பிடிச்சது அப்படின்னா வந்துட்டு நிறைய யூடியூப் வந்து பார்த்துருக்கேன். அவர் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து மற்றவங்க எல்லாம் பேசும்போது என்னன்னா நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நீங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசினாங்க. இவர் அதில் சொல்லும்போது என்ன வார்த்தை பிடிச்சது அப்படின்னா வந்துட்டு என்ன வந்து பீப்புள் ஒரு மென்டரா வந்து பார்க்கணும். ஸோ அவங்க வந்து நிறைய சம்பாதிக்கணும், அதை பார்க்கறது தான் என்னோட ஆசை, அதை நான் ஒரு பேஷனா வந்து எடுத்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கான்டாக்ட் வந்து பண்ணேன். நான் இதில் கான்டாக்ட் பண்ணும்போது இதில் ரொம்ப வந்து ஹைலைட்டான விஷயம் என்னன்னா எனக்கு பேட்ச் கிடைக்கல ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து. ஸோ என்னன்னா ஒரு ஆன்லைன்ல தான் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து பேட்சஸ் கிடைக்கல. ஸோ என்னடா இது எனக்கு சின்ன டவுட் வந்து வந்துச்சு எனக்கு அந்த இடத்துல. என்னடா ஒரு ஆன்லைன்ல தானே பண்ண போறாரு, 500 பேர் இருந்தா 1000 பேர் இருந்தானே கிளாஸ் எடுத்துட்டு போக வேண்டியதானே, ஸோ அவருக்கு காசு தானே வரப்போகுது, வரதை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்து வந்துச்சு. ஓகே சரி ஓகே பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு 2 நாள் விட்டுட்டேன். திரும்ப அங்கேருந்து கால் பண்ணாங்க, ட்ரேட் ஜீனியஸ்லேருந்து வந்து கால் பண்ணி என்ன சொன்னாங்க, அடுத்த பேட்ச் வந்து என்னன்னா ஒரே சீட் அவைலபிள் வந்து இருக்கு, நீங்க வேணா இமீடியட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு டவுட் வந்து அக்ரிவேட் ஆயிடுச்சு. ஓகே இவங்க வந்து என்னன்னா சொல்லுவாங்க அது கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுவாங்கல்ல, ஸோ இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு சரி ஓகே 6000 வந்து ஓகே நம்ம வந்துட்டு அந்த நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பண்ணிட்டேன். ஆஃபர் வந்து கொடுத்தாங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த டவுட்ஸ் வந்து இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா. சோ டைம் இல்ல பேட்ச் இல்லன்னு சொன்னாங்க. அகைன் அந்த டவுட்ல இருந்து நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா நீங்க ஒரு பயத்தோடயோ டவுட்டோடய தான் உள்ள வந்தீங்க. இன்னைக்கு உங்க மைண்ட் செட் எப்படி டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு? 100% இல்ல 200% அப்படி டோட்டலா எனக்கு வந்து சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நான் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்து உள்ள வந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படியே கிளாஸஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது என்னன்னா எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. சோ நான் ஒருத்தர் தான் நினைச்சேன், நான் சொன்னேன் இல்லையா 500 பேர் 1000 பேர் எடுக்கலாமே, ஏன் வந்து லிமிடெட் சீட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா ஒருத்தருக்கும் அவர் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு லேர்னிங் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களா, அவங்க எப்படி வந்து இருக்காங்க, இந்த பீப்புளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் அவர் டைம் வந்து இண்டிவிஜுவலா ஸ்பெண்ட் பண்றாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. சூப்பர். சோ எஸ் தேங்க்யூ. சோ அடுத்து வந்து பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள யாராச்சும் மேடம் நீங்க உங்க 2 பேர்ல ஒரு வாட்டியும் கிளாஸ் முடிச்ச உடனே தனித்தனியா பேரை கூப்பிட்டு நீங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்களா, நீங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி ஒருத்தரையும் கூப்பிட்டு பேர் விட்டு கூப்பிட்டு கேட்பாங்க. அதுதான் வந்து சென்டர். சோ வேற யாராச்சும்? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லாஸ் தான் இல்ல, ஒரு மொத்தமா எல்லா காசும் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் வரும்போதே தெரியும், நம்ம டெக்னிக் தெரியாம பண்றதுனால எல்லாம் வேற. இப்போ நீங்க சாரி ட்ரேடிங் வந்து நீங்க வேற கிளாஸ் போய் கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருந்தீங்களா, நீங்களா பண்ணல? அப்ப ஓனா பண்ணிட்டு இருந்தோம், செல்ஃபா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சொல்லி பண்ணிட்டு இருந்தது. சோ நீங்க எங்க வர்க் பண்ணிட்டே பேரலா பண்றீங்களா, இல்ல ஃபுல் டைமாவே ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், பேரலா பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வந்து மணி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. சரி நம்ம ஒழுங்கா லேர்ன் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அப்புறம் சார் இது பிரதரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் நிறைய. அப்புறம் அது டியூரேஷனுக்காக தான் மெயினா ஜாயின் பண்ணது. ஏன்னா 4 மந்த் டியூரேஷன் எதுலையுமே கிடையாது. 4 மந்த் எல்லாம் 10 days 15 days அந்த மாதிரி தான். ஏன்னா டியூரேஷன் 4 மந்த்னா நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், நாம கொஞ்சம் நல்லா கத்துட்டு அப்புறம் பண்ணலாம்னு. இப்போ அவர் கிளாஸ் எங்களுக்கு 1 month தான் இருக்கு, நாங்க 17th பேட்ச். ஓகே 1 month தான் முடிஞ்சிருக்கு கிளாஸ். இப்பயே ஒரு 60% ஒரு அளவுக்கு லேர்ன் பண்ணிருக்கோம். ஓ ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 3 months கிளாஸ் இருக்கு, கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள 90% போயிடுவோம் நாங்க. அந்த கான்ஃபிடன்ட் இருக்கு எங்களுக்கு.
கான்ஃபிடன்ஸ் வர வச்சதே பெரிய விஷயம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா. ஏன்னா நீங்க வேற கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்தீங்க, ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நான் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து ட்ரேடிங் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி ட்ரேடிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்போல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த கால்ஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயுமே ஹெவி லாஸஸ் பார்த்தேன். அதுக்கு அடுத்தது வந்து இந்த டெலிகிராம் குரூப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க கால்ஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கிளாஸஸ் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கே 5,000 10,000 வாங்கிடுவாங்க. ஸோ நீங்க ட்ரேட் ஜீனியஸ் வந்து உங்க ஃபர்ஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ற கிளாஸ் கிடையாது. நீங்க இதுக்கு நிறைய கிளாஸ் போயிருக்கீங்க. நிறைய செமினார்ஸ்லாம் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செமினாருக்கு நீங்க வாங்க, நாங்க ஃபுல்லா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். இந்த ஒர்க் ஷாப் மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். 2 days ஒர்க் ஷாப், இந்த மாதிரி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னுவாங்க. நம்மள அதை நம்பி போயிடுவோம் காசை கொடுத்துட்டு. சரி ஓகே, இவங்க எல்லாத்தையும் இங்க சொல்லி கொடுத்துருவாங்க போல, நம்ம அதில் போய் சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போய் அங்க போய் பார்த்தா ஒரு 4 பேரை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. இவங்க எல்லாம் சக்சஸ் பண்ணவங்க, இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் சக்சஸ் பண்ணிருக்காங்க, நீங்களும் இந்த கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுங்க, 1.5 லட்ச ரூபா கட்டுங்க, நீங்களும் சக்சஸ் பண்ணிடலான்றவாங்க. ஸோ நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்ம எங்க போய் அவ்வளோ காசை போய் போடுறது, அந்த காசு இருந்தால் நம்ம ட்ரேடிங் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி அதை விட்டுறாச்சு. இந்த மாதிரி நிறைய ட்ராப் ஆகி வரும்போது ரீசெண்டாக வந்துட்டு எனக்கு ட்ரேடிங் வந்து விடுறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா என்னோட மேக்ஸிமம் டைம் ஆஃப் எஃபெக்ட்ஸ் வந்து நான் ட்ரேடிங்ல தான் போட்டிருக்கேன். ஆனால் நிறைய யூடியூப் பார்த்து தப்பான விஷயங்களை மட்டும் தான் யூடியூப்ல வந்து சொல்றாங்கன்ற மாதிரி சொல்லலாம் இப்போவுமே. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டு ட்ரேடிங்கை தான் வந்து சொல்லி தராங்க. ஆனா அந்த எல்லா மெண்டார்ஸ்க்குமே அவங்க வந்து பர்சனலா வந்து ட்ரெயின்டா தான் இருக்கிறாங்க. ஆனா அதை வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்து நீங்க என்ன பார்க்க போறீங்க? பார்க்க மாட்டீங்க தானே. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நான் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நீங்க பார்க்க மாட்டீங்க. அதுதான் நம்ம மேட்ரு. அதெல்லாம் அந்த விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. அது சொல்லித்தர ஒரே ஒரு ஆள் அஜித் ப்ரோ மட்டும்தான். ஸோ வந்து இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எல்லாருமே இவ்வளவு பாசிட்டிவா சொல்றாங்களே, இப்போ வந்து நீங்க வந்து என்ன ப்ரோ ரொம்ப நாளா இருக்கீங்களா? இல்ல சார், நான் உங்க வீடியோ பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணது ஆக்சுவலா. ஓகே, வீடியோ பார்த்து பேசுறது பிடிச்சிருந்தது. சரி, நிறைய பேர் பேசுவாங்க, இந்த வீடியோல பேசுவாங்க, நான் பேசுறது பார்த்து பிடிச்சிருந்தது. உடனே ஃபோன் பண்ணி பார்த்தேன், பேசுற மாதிரியே வந்து நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி செக் பண்ணேன் நான். அவர் ஃபர்ஸ்ட் பேசும்போது எடுத்து பேசினாரு. அவர் ஃபீஸை பத்தி எதுவுமே பேசல. 4 மாசம் வருவீங்களா தான் கேட்டார் ஃபர்ஸ்ட். நீங்க வந்து சாரி, இப்போ நீங்க நியூனா எந்த அளவுக்கு நியூ? நீங்க ஜாயின் பண்ணது, ஜாயின் பண்ண போறேன். ஓ, இனிமே தான் ஜாயின் பண்ண போறேன். ஓகே ஓகே. பார்த்து அவர் சர்ச் பண்ணி கேட்ட விஷயம் என்னன்னா, 4 மாசம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டார். நம்ம ஒரு எப்பவுமே ஒரு அடித்தளம் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நாலேஜ் கெயின் பண்ணிப்போம். கெயின் பண்ணிட்ட பிறகு நாளைக்கு அது ஒன்று கூட வந்து அவங்க சப்போர்ட் பண்றேன்றாங்க. நான் வந்து ட்ரெயின் பண்றேன், ஏன்னா எந்த ட்ரைனர்ஸ் எந்த இதுல சொல்றாங்கன்னு தெரியல, ஆனா அவர் கூட சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு. அது இல்லாம நல்லா பண்ணீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு நான் அவங்க ஃபண்டிங் பண்றேன்னாரு. ஒருத்தர் வந்து நம்ம கூட பிறந்த தாய் தந்தவங்க சொந்தக்காரங்க கூட நம்ம யாரும் ஃபண்டிங் பண்ணலாம் கேட்டா கடன் கேட்டா தருவாங்கன்னு தெரியல. சரிங்களா, நீங்க பண்ணுங்க, நீங்க நல்லா பண்ணீங்கன்னா நான் அவங்க ஃபண்டிங் பண்றேன்னு சொல்றாங்க. இதோட பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இது ஒரு செக்டர், இப்போ ஐடி செக்டர் அப்படிங்கும் போது நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ காலைல லாகின் பண்றோம் அப்படின்னா நைட் ஆயிடும், இல்ல அந்த ப்ராஜெக்ட் பொறுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த டைம்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கா? ஏன்னா ஃபோக்கஸ் தேவை இல்லையா ட்ரேடிங் பண்றதுக்கு? கண்டிப்பா. நான் நைட் ஷிஃப்ட்ன்றதுனால எனக்கு நசிப்ரோட டைமிங் வந்து செட் ஆச்சு. லாஸ்ட் கிளாஸ் வந்து 10 to 12 வச்சிருந்தாரு, என்னால ஜாயின் பண்ண முடியல. சோ பேட்சை மாத்தி கொடுக்க சொன்னார். ரொம்ப ஃபிளெக்சிபிள் தான் அவர், எனக்காக பேட்ச் மாத்தி. ஐடில ஒர்க் பண்ணாலுமே பேரலா பண்ணிக்கலாம் எந்த ஷிஃப்ட்னாலும். கண்டிப்பா முடியும். முக்கியமா அவர் ஃபாரெக்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதுனால ஃபாரெக்ஸ் தான் எப்போ வேணா பண்ணலாமே. சோ அது என்ன மாதிரி நைட் ஷிஃப்ட் ஆளுங்களுக்கு செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடும். ஓகே, தேங்க் யூ. யா, தேங்க் யூ. சோ நீங்க ஒரு சில பேருக்கு ஃபைனலா தேங்க்ஸ் பண்ணனும். கண்டிப்பா எனக்காக இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் அசாருதீன் அவர்களுக்கு ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ் இங்க சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அண்ட் தென் எனக்காக அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்ச் 15ல இருந்து போன மந்த் 28 இதே மாதிரி ஃபங்க்ஷன் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் யூசர் அண்ட் மிஸ்டர் யுவராஜுக்கும் ஒரு பெரிய பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சென்னையில.